Hello students, இன்னைக்கு நம்ம TN 10th Maths exercise 1.2ல இருக்கிற செகண்ட் சம் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. let a equal to 1 2 3 4 அப்புறம் 45 வரைக்கும் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. and or be the relation defined as is square of a number on a. write or as a subset of a cross a. also find the domain range ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பசங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து இந்த 45 வரைக்கும் பார்க்கும் போதே இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இவ்வளோ நம்பர்ஸ்க்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட்லாம் நம்ம எதுவும் பண்ண போகிறது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம் எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ சொல்யூஷன் பாருங்கள். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. இப்போட ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு பிலாம் கொடுக்கல. இப்போது ஒரு நம்பர் ஏ அப்படி 1ன்னா அதோட பேர் ஆகி இருக்கிற நம்பர்னால் இந்த 1ஓட ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஓட ஸ்கொயர் என்ன 4, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன எழுதலாம், இங்கே ரிலேஷன் என்னவா இருக்கும், 1, ஓகேவா? ஏன்னா 1ஓட ஸ்கொயர், அடுத்தது 2, 2ஓட ஸ்கொயர் 4, அடுத்தது 3ஓட ஸ்கொயர் என்ன வரும் 9, அடுத்தது 4 ஸ்கொயர் 16, அடுத்தது 5 ஸ்கொயர் என்ன வரும் 25, அடுத்தது 6 ஸ்கொயர் 36, அடுத்தது நம்ம 7 எழுதலாம். ஓகேவா? 7ஓட ஸ்கொயர் என்ன வரும் 49 வரும். அதனால் அதை எழுதக்கூடாது, பிகாஸ் இங்கே 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போது இதுதான் நமக்கு ரிலேஷன். ஓகேவா? அடுத்தது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைன்னா என்னன்னு சொல்லுங்கள், ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்படியும் நமக்கு தெரியும், ரைட் ஆர் எஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் எப்போவுமே ஏ கிராஸ் ஏவோட கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டொமைன்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஏல இருக்கக்கூடிய பேரான எலிமெண்ட் தான் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கெலாம் தான் பேர் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர்லாம் நான் எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டா 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் தான் டொமைன். ஓகேவா? அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச்னால் என்ன சொல்லியிருப்போம், அடுத்து இப்போ இங்கே ஏவே கொடுத்துருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஏ கூட எதெல்லாம் பேர் ஆகியிருக்கோ அதெல்லாம் ரேஞ்சுன்னு வரும். அப்போது செகண்டில் இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? 1, 4, 9, 16, 25, 36. ஓகேவா? ஸோ இவங்க கேட்ட மாதிரி நம்ம ரிலேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு, டொமைனையும் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்சையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.